டேய் என்னடா சொல்றீங்க? பிக் பாஸ் ஐலோகுள்ள இவ்வளவு ஹிடன் இன்ஃபர்மேஷன் இருக்கா? ஆமாங்க, பிக் பாஸ் சீசன் 9ஓட ஐலோக வந்து இப்ப அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வித் விஜய் சேதுபதியோட வந்து பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னம்னா விஜய் சேதுபதி தான் இந்த டைம் ஹோஸ்ட் பண்ணுவாரா பண்ண மாட்டான்னு ஒரு டவுட் இருந்தது. அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த ஐலோகுள்ள என்னென்ன ஹிடன் இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கறத சூச்சமா சொல்லிருக்காங்கங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிக் பாஸ் சீசன் 9க்கான ஐலோகோ வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதோட விஜய் சேதுபதி தான் இந்த டைம் ஹோஸ்ட் பண்ண போறாரு. ஆனா இந்த ஐலோகோ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாட்டாலும் ஆனா ஓகே. ஏன் ஓகே அப்படின்னா லாஸ்ட் சீசன் வந்து ஐலோகோன்னு ஒன்னு ரிலீஸ் பண்ணாங்க. 2 கான்கிரீட் கல்ல வச்சு இந்த ஐலோகோ கிரியேட் பண்ண மாதிரி இருந்தது. அது வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல. ஆனா இந்த ஐலோகோ வந்து பிரம்மாண்டமா இல்லாட்டாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, அப்படி அந்த ஐலோகோக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஆங்கர் ஒண்ணு போல வந்து வேற வேற திசையில போகுது. அதுக்கு இடையில வந்து ஒரு சக்கரம் சுத்தி அதுல ஃபயர் ஏற்பட்டு சீசன் 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ஹிடன் இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொசைட்டில எப்பயுமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆப்போசிட் பீப்புள் தான் அதிகமா இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து 2 ஆங்கரும் வேற வேற திசையில வேற வேற எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது. அது மாதிரி வந்து இந்த சீசன்லயும் 2 குரூப் ஆஃப் பீப்புள் வந்து உள்ளுக்கு வரலாம். அவங்க வந்து வேற வேற திசையில இருக்கலாம். அவங்களுக்குள்ள வந்து அந்த சக்கர சுத்துதுல பல வாக்குவாதம், சண்டை, சர்ச்சைகள் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் தீர்வு கட்டதா இந்த சீசன் 9 இருக்கு அப்படிங்கிற வந்து தெளிவா வந்து இந்த லோகோல ரிவீல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, அந்த 2 குரூப் ஆஃப் பீப்புள் யார் யாரா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு சொசைட்டில நல்லா வாழ்றவங்க இருக்கலாம், இல்லைன்னா ஏழ்மைப்பட்டவங்களா இருக்கலாம், இல்ல சொசைட்டில நல்லா வந்து வெளிச்சத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம், இன்னொன்னு வந்து டார்க் சைடு இருக்கிறவங்களா இருக்கலாம். இது எப்படி கன்ஃபார்மா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியில இதுல 2 விஜய் சேதுபதி வந்திருப்பாங்க. நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. ஒரு விஜய் சேதுபதி வந்து கேமராக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல நல்லா கலர்ஃபுல்லா பக்காவா வந்து ஸ்டைலா உட்கார்றாப்ல ஒரு விஜய் சேதுபதியும், இன்னொரு விஜய் சேதுபதி வந்து டார்க் சைட்ல எதுவுமே கண்டுக்காத மாதிரி வந்து நார்மலா நிக்கிற மாதிரி வந்து ஒரு விஜய் சேதுபதி இருப்பாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொசைட்டில நார்மலா எந்த பிரச்சனை நடந்தாலும் சில பேர் வந்து தன்னோட வசதி பொருளாதாரத்தை அடிப்படையில முன்னாடி வச்சு அந்த பிரச்சனையை தீர்க்கிறாங்க அப்படின்னுங்கிறாவும், சில பேர் வந்து இந்த சொசைட்டில என்ன நடக்குன்னே தெரியாம ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சூட்சமா சொல்ற மாதிரி தான் இருக்கு. இதனால கண்டிப்பா வந்து 2 குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இடையில தான் பிக் பாஸ் சீசன் 9 வந்து இயங்க போகுது அப்படிங்கறத நமக்கு தோணுது. இது இந்த பிக் பாஸ் தமிழுக்கு புதுசு கிடையாது. ஏன்னா சீசன் 7ல வந்து டபுள் வீட் கான்செப்ட், சீசன் 8ல வந்து ஆண்கள் விசஸ் பெண்கள் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா 50 நாளைக்கு அப்புறம் வந்து வீட ஒண்ணா நினைச்சு அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சமாவது சுவாரஸ்யமா இருந்தது சீசன் 8. ஆனா சீசன் 7ல வந்து இந்த 2 வீட் கான்செப்ட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தான் இருந்தது. பல பிரச்சனைகள் வந்தது. டாஸ்க்கும் இவங்க கம்மியா கொடுத்தாலுமே வந்து இந்த 2 வீடு அதாவது 2 குரூப்புக்கு இடையில சண்டை வந்தாலே எப்பயுமே மக்கள் வந்து இதை சுவாரஸ்யமா பார்ப்பாங்க. அந்த கான்செப்ட் தான் இந்த டைம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. சரி, அந்த 2 ஆங்கருக்கு இடையில சக்கர மாதிரி வந்து பயிர்ல வந்து அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாங்க 2 பீப்புளுக்கு இடையில வந்து ஃபைட்டு, சர்ச்சைகள், கான்ட்ரவர்சி இந்த மாதிரி நிறைய ஏற்பட்டாலே ஆட்டோமேட்டிக்கா மக்கள்கிட்ட ஃபயரா போய் ரீச் ஆகும். இதுதான் வந்து இந்த லோகோல வந்து சூச்சமா சொல்லியிருக்குதுங்க. அதுக்கு ஏத்தாப்புல தான் இந்த டைம் கண்டஸ்டன்ஸும் 40+ கண்டஸ்டன்ஸ் வந்து தேர்வு பண்ணிருக்காங்களா. அதுல 24 பேர் வந்து உள்ளுக்கு வர போறாங்க. இந்த 40+ கண்டஸ்டன்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்மளுக்கு நல்லா தெரியும் பிக் பாஸ்னாலே விஜய் டிவி ப்ராடக்ட் தான் வந்து மோஸ்ட்லி இருப்பாங்க. இந்த டைம் என்ன அப்படின்னா விஜய் டிவி ப்ராடக்ட் பிளஸ் செலிபிரிட்டி அவங்களும், அதுக்கப்புறம் சோசியல் மீடியால இன்ஃபுளுசர் அதாவது பெரிய இன்ஃபுளுசர் இல்லாம ஒரு நார்மலா இருப்பாங்களா அந்த மாதிரி இன்ஃபுளுசரா உள்ளுக்கு எடுத்து போட்டு இவங்க 2 பேருக்கு இடையில ஏதாவது போட்டி சர்ச்சைகள் ஏற்படுமா அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் வரும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்றாங்க. இத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ரொம்ப நாள்லாம் கிடையாது, ஒரு 30 நாள் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 5 தான் வந்து கிராண்ட் லான்ச்சே இருக்க போகுது. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த லோகோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கா, இல்ல இந்த லோகோக்குள்ள வேற ஏதாவது சூட்சமா இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இந்த பிக் பாஸ் சம்பந்தமான நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Facebookல இருக்கவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.